வணக்கம் திரிவேந்தர். அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்லைன்லயே பார்த்திருப்பீங்க. பஹ்ரைன் லைசன்ஸ் போடுறது எப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா அவங்க சொன்னது எனக்கு சத்தியமா சொல்றேன் புரியல. அதனால இந்த வீடியோல பஹ்ரைன் லைசன்ஸ் போடுறது எப்படி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி போகணும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளவு காசு செலவாகும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக பேசினாதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் தெளிவாக எல்லாத்தையும் கரெக்டாக நேரம் சொல்ல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன் லைசன்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பஹ்ரைனில் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ப்ரோ, நான் விசிட்டிங்கு இல்லை டூரிஸ்ட் விசாவில் வந்தால் என்னால் பஹ்ரைன் லைசன்ஸ் போட முடியுமா? அந்த விசா பார்த்தீங்கன்னா டூரிஸ்டுக்காக நீங்கள் வர விசா. அதை வச்சு உங்களால் லைசன்ஸ் போட முடியாது. பட் நீங்கள் அந்த விசாவில் இருந்து பஹ்ரைனுக்கு ஒர்க் பர்மிட் விசாக்கு நீங்கள் மாறினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் லைசன்ஸ் போட முடியும். பட் விசிட்டிங்கு டூரிஸ்ட்டு இதில் வந்தீங்கன்னா உங்களால் லைசன்ஸ் போட முடியாது. அடுத்தது இன்னொரு டவுட் வரும். ப்ரோ, நான் இந்தியாவில் ஹெவி லைசன்ஸு, பேட்ச் லைசன்ஸு, எந்த லைசன்ஸும் நான் இந்தியாவில் வச்சுருக்கேன் ப்ரோ. அந்த லைசன்ஸை எடுத்துகிட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்லைன்னா காசு கம்மியாக இன்னும் பண்ண முடியுமா? இல்லை கிளாஸ் கம்மியாக கிளாஸ் கம்மியாக போகி கூட ஈஸியாக நம்மளோட லைசன்ஸ் எடுக்க முடியுமா? நீங்கள் இந்தியாவில் எந்த லைசன்ஸ் வேணாலும் வச்சிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊர்லேயே வரும்போது பத்திரமா அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. திரும்பி இங்கேருந்து இந்தியா போனதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே யூஸ் ஆகும். இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். இங்கே வேஸ்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பஹ்ரைன் லைசன்ஸை வச்சு நீங்கள் ஊரில் கொஞ்ச நாள் வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஊருக்கு போனப்போ லைசன்ஸ் என்கிட்ட இந்தியா லைசன்ஸ் கிடையாது. ஆனால் பஹ்ரைன் லைசன்ஸை வச்சு நான் கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க பிடிக்கும் போது காமிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இப்போ தான் நான் வந்தேன், பஹ்ரைன்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன் சார், இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது, லைசன்ஸ் போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்னிங் கொடுத்து நம்பர்லாம் எழுதி அனுப்பி விட்டுட்டாங்க. ஏதோ நான் இந்த லைசன்ஸை வச்சு நம்ம ஊரில் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட முடியும். ஆனால் இந்தியா லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதனால இந்தியா லைசன்ஸ் வச்சு உங்களால் லைசன்ஸ் போட முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஹ்ரைன். ஓகே, இப்போ நீங்கள் பஹ்ரைனில் லைசன்ஸ் போடுறதுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் பஹ்ரைனில் இருக்கீங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களோட விசா கரண்டில் இருக்கணும், வேலிடிட்டியில் இருக்கணும். அதேமாரி உங்ககிட்ட சிபிஆரும் இருக்கணும். சிபிஆர் என்னோட சிபிஆர் நான் காட்டுறேன். அதேமாரி சிபிஆரும் இருக்கணும். சிபிஆர் கரண்டில் இருக்கணும், விசாவும் கரண்டில் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டும் உங்ககிட்ட கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இங்கே பஹ்ரைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுல ஒரே பிரான்ச்சு பஹ்ரைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் லைசன்ஸ் போட முடியும். அது ஆலின்னு சொல்லுவாங்க, ஈசா டவுன் சொல்லுவாங்க. டிரைவிங் ஸ்கூலு மெயின் பிரான்ச்சு ஆலியில் இருக்குது, அங்கே போங்க. மோராக்கில் போயிட்டு நீங்கள் கச்சா போடலாம். ஆனால் புதுசாக போடுறவங்களுக்கு நான் மோராக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் டோக்கன் எடு, அப்பாயின்மெண்ட் எடுன்ட்டு. அதனால உங்களுக்கு புதுசா போற உங்களுக்கு நான் அங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க லைசன்ஸ் போட போறீங்கன்னா, புதுசா ஒருத்தர் நீங்க போட போறீங்கன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க போட்டோலாம் இப்போ கேட்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் 2019 லைசன்ஸ் போட்டேன். அதை பத்தி இப்ப பேசுறான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. இப்போ 2024 என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ அடுத்த வருஷம் அதை பத்தி தான் நான் பேசுறேன். இப்போ உங்க கையில விசா கரண்டில் வச்சிருக்கீங்க, சிபிஆரும் கையில் வச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு விசா காப்பிலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஒன்லி ஒரிஜினல் சிபிஆர் மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. நீங்கள் போங்க போதும். இதை நீங்கள் சிபிஆர் எடுத்துக்கிட்டு நேராக டிரைவிங் ஸ்கூல் மெயின் பிரான்ச்சு ஆலிக்கு போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா மிஷின் இருக்கும். மிஷினில் போய்ட்டு டோக்கன் எடுங்க. ஃபஸ்ட்டு டோக்கனை எடுத்து அது எத்தனை மணிக்கு உங்களுக்கு காட்டுதோ அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் கவுண்டருக்கு போனீங்கன்னு வச்சிங்களா, இதேமாரி லைசன்ஸ் போடணும். லைட்டுக்கு போடுற நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி ப்ரைவேட்டாக அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ப்ரைவேட்னு சொல்லுங்கள். நம்மளாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு தான். நீங்கள் லைசன்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி ப்ரைவேட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு கச்சா போடுறீங்க. இப்போ கச்சா போடுறதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். கச்சாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 தினார். அதாவது நம்ம ஊரில் எல்எல்ஆர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது தாங்க கச்சா. இங்கே கச்சா நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 22 தினார் ஆகும் கச்சா போடுறதுக்கு மட்டும். அன்னைக்கே என்ன பண்ணுவாங்க, உடனே பார்த்தீங்கன்னா அதாவது ஐ டெஸ்ட் கண்டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த கண்டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 தினார் செலவாகும். அன்னைக்கு நீங்கள் கச்சா கம்ப்ளீட்டா இது அன்னைக்கு கச்சா கம்ப்ளீட்டா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கான செலவு மட்டும் உங்களுக்கு மொத்தம் 27 தினார் அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு செலவாகும். அதாவது அந்த கச்சா எல்எல்ஆர் போடுறதுக்கு 27 தினார் டோட்டல் அன்னைக்கு மட்டும் செலவாகும் உங்களுக்கு. இப்போ இப்போ நீங்க கச்சா கம்பது எப்படின்னா கச்சா நீங்க போட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கையில அப்ப உடனே
உள்ளுக்குள்ளே ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் இப்படிலாம் பஹ்ரைன் ரூல்ஸ் அதில் வந்து எழுதியிருக்கும், எல்லாம் படம்லாம் போட்டிருக்கோம். லாஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ் போவீங்க பார்த்தீங்களா, அது எத்தனை கிளாஸ் போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு அதில் எழுதுறதுக்கு டீச்சருக்கும் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்குலாம் அந்த புக்கில் இருக்கும். அது கூடவே கச்சாங்கிற ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேப்பரை வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 10 டிசம்பர்னு நினைக்கிறேன், 12வது மாதம். இன்னைக்கு வந்து நீங்கள் போயிட்டு கச்சா காலையில் போடுறீங்க. இதே ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்தது 2025 இதே வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து லைசன்ஸ் போட்டு முடிக்கணும். அதாவது லைசன்ஸ் நீங்கள் வந்து போட்டு உங்கள் கையில் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் அந்த கச்சா போட்டதுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு போயிட்டு நான் கச்சா போட்டுட்டு வந்துட்டேன், என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, ஸோ ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 7 மாதம் கழிச்சு போட்டுப்போம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அதோட கச்சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, யாரை கட் பண்ணி. ஓகேங்க, ஃபோனை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபோன் வந்தாவே மறந்து போயிடுவேன். இப்போ கச்சா போட்டிங்க, மேக்ஸிமம் நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, இல்லை நான் ஒரு 6 மாதம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த நீங்கள் கச்சா போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் கையில் எடுக்கணும். எத்தனை டெஸ்ட் ஃபைல் வேணாலும் ஆகலாம், எத்தனை மாதம் கழிச்சு வேணாலும் பண்ணலாம், இது போடலாம். லைசன்ஸ் போட்டிங்கன்னா அது வேடியில் இருக்கும். பட் நீங்கள் ஒரு வருஷத்தை தாண்டிட்டீங்கன்னா அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த கச்சா வந்து சப்போஸ் எக்ஸ்பைரி ஆகிட்டு உங்களால் போட முடியல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எக்ஸ்பைரி ஆகிட்டுனா திரும்பி நீங்கள் போயிட்டு கச்சா ஐ டெஸ்ட்டு திரும்பி நீங்கள் 27 தினார் செலவு பண்ணி மறுபடி ஃபஸ்ட்லேருந்து வரணும். மற்றபடி போட முடியாதுலாம் கிடையாது, திரும்பி நீங்கள் போடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கச்சா போட போகும்போது சேஃப்டிக்கு 2 ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அதேமாரி அங்கே காசு வந்து நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த 27 தினாரு, அதுக்கு வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஏடிஎம் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, யார் ஃப்ரெண்டு ஏடிஎம் கார்டாவது வாங்கிட்டு போயிட்டுங்க. நீங்கள் கையில் காசு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் மிஷினில் பே பண்ணி அப்புறம் தான் பில்லு கொடுக்கணும். அது அங்கே போனீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும் நெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா திக்குங்கும். அதனால் நீங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்ககிட்ட ஈஸியாக டக்குன்னு அப்படியே ஈஸியாக பே பண்ணிக்கலாம். அதனால் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதாவது நீங்கள் கச்சா போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த கச்சாவை வச்சு லைசன்ஸ் போடுற வரைக்கும் இதை வச்சு வண்டி ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அடுத்தது இப்போ நல்லபடியாக நீங்கள் வந்து கச்சா போட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து அடுத்தது உடனே லைசன்ஸ் போடணுன்ட்டு நீங்கள் இப்போ காசுலாம் கையில் வச்சுருக்கீங்க. இப்போ அடுத்தது நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சரை பார்க்கணும். டீச்சரை வந்து நீங்கள் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன். டிரைவிங் ஸ்கூல்லே எல்போர்டு வண்டி நிறையா ஓடும். நீங்கள் சும்மா அந்த போகிறத்தவங்க எனக்கு மாரி டீச்சர் நீங்கள் சொல்லி தரீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட நீ கூப்பிட்டாலும் அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கும் இந்தந்த எல்போர்டு, அவங்களோட வண்டியோட நம்பரு, அப்புறம் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரு எல்லாம் இருக்கும். ஈஸியாக வந்து நம்பரு இது நீங்கள் டீச்சரை பிடிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயும் நீங்கள் வந்து டீச்சரை வந்து ஈஸியாக பிடிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ பண்ணி டீச்சரை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டீங்க கச்சா போட்டதுக்கு அப்புறம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து மொத்தம் 11 கிளாஸு, அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 மணி நேரம் நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும். இப்போ ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 தினாரு. இன்னைக்கு அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கிளாஸுக்கு 7 தினாரு, மொத்தம் 22 மணி நேரத்துக்கு 154 தினாரு. இந்த இடத்துல ஏதாவது காசு கொஞ்சம் குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து இருக்குது. சில அரபி பார்த்தீங்கன்னா கரெக்டாக காசு வாங்கிப்பாங்க. சில பேர் ஸோ ஓகே கொஞ்சம் 5 தினார் 10 நாள் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் ஆனால் ஒரு கிளாஸுக்கு 7 தினார் அப்படிங்கிறது 22 கிளாஸுக்கு 154 தினாரு வந்திருக்குங்க. 22 கிளாஸில் 22 ஹவர் 11 கிளாஸ் மொத்தம். ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா 2 ஹவர் வண்டி ஓட்ட சொல்லுவாங்க, இல்லை 4 ஹவர். அது வந்து அவங்களுக்கு வந்து மொத்தம் அந்த 11 கிளாஸ் கணக்கு எழுதி கொடுக்கணும். அதான் இப்போ வந்து நீங்கள் டீச்சரை பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு புக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அவரோட பேர், அவரோட எல்போர்டில் வந்து நம்பர் இருக்கும். அதாவது வண்டி நம்பர் கிடையாது. இப்போ நான் வந்து லைசன்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, நான் லைசன்ஸ் போட்ட அந்த எல்போர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 83. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வண்டியில் ஒரு நம்பர் இருக்கும். நிறைய வண்டி 5000 3000த்துக்குலாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வண்டி நம்பர் இருக்கோ அவர் வந்து உங்கள் புக்கில் எழுதி போட்டு அவர் ஒரு சைனை போட்டு புக்கு அவரே வச்சுருந்தாலும் வச்சுருப்பாரு, இல்லை உங்கள் கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பாரு. இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் அவர்கிட்ட பேசி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து இப்போ வந்து ட்ரைனிங் வந்து இது கிளாஸ்க்கு வந்து கூப்பிட்றாரு வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா
சில பேர் வந்து உங்களை இருக்கிற இடத்துல வந்து அழைச்சிக்கிட்டு போறாலும் இருக்காங்க. சில பேர் இந்த இடத்துக்கு நீ வந்துரு, இங்கேருந்து ஒன்று அழைச்சிக்கிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்கிறாலும் இருக்காங்க. இல்லையா நீ பஸ் ஏறி இல்லை ஏதோ பண்ணிட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்துரு, அதாவது நீங்கள் கச்சா போட்டிங்களா அங்கே தான், அங்கே வந்துரு, அங்கே வந்து உனக்கு சொல்லி கொடுக்குற, திரும்பி நீ எதாச்சும் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடு இப்படின்னு சொல்கிற ஆள் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு பஸ்ட்டு கிளாஸ் வண்டி ஓட்டுறீங்க. இப்போ பஸ்ட்டு கிளாஸ் வண்டி ஓட்டுனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே இப்போ நான் உடனே லைசன்ஸ் போடணும், என்கிட்டலாம் காசு இருக்குது, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பஸ்ட்டு கிளாஸ் போன அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, போயிட்டு வண்டியை ஓட்டிட்டு திரும்பி வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு டெஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துருங்க. அதாவது இந்த முலாண்டு பரீட்சை, அதாவது நம்ம இந்த 11 கிளாஸ் வண்டி ஓட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டெஸ்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, நம்ம அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பஸ்ட்டு கிளாஸ் வண்டி ஓட்டும் போதே போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் பஹ்ரைனில் நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு ஆர்டர் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு போயிட்டு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 10ஆம் தேதி இப்போ டிசம்பரில், எனக்கு வந்து 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் கழிச்சு தான் டேட்டு கிடைக்காது. நீங்கள் போயிட்டு 10-12 கிளாஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த டீச்சரை சொல்லிவிடுவாங்க, நான் அந்த டீச்சரை உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க, எப்படின்னா லேட்டாகவும் நீ போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு டெஸ்ட் ஆர்டர் எடுத்துன்னு சொல்லிடுவாங்க. நான் எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து போன உடனே உங்களை டெஸ்ட் ஆர்டர் எடுக்க சொல்கிறேன்னா, இந்த டெஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு யாருன்னா இந்த டீச்சர் தேவை. எப்படின்னா இந்த டெஸ்ட் ஆர்டர் எப்படி எடுக்கணும் அதை சொல்ல பார்த்தீங்களா. இப்போ டெஸ்ட் ஆர்டர் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஃபோனில் எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் புதுசாக நீங்கள் போகிறீங்க இப்படி எடுக்கிறீங்கிறதுக்கு நான் வந்து உங்களை வந்து ஃபோனில் போய்ட்டு ஆன்லைனில் இந்த ஆப்பில் போய்ட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு ட்ராவல்ஸ் இல்லை ஒரு மொபைல் ஷாப்பு இல்லை இந்த பாஸ்போர்ட்டு சிபிஆர் இந்த ஃபோட்டோலாம் போட்டு இந்த அவுட் சைடில் வந்து ஏதோ ஏஜென்சி இல்லை கம்ப்யூட்டர் சென்டர் மாரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 தினார். எது இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் அடிப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 15 தினார், அதுக்கு வந்து நீங்கள் காசு கட்டணும் அந்த அப்பாயின்மெண்ட் டெஸ்ட் அடிக்கிற ஆர்டருக்கு. இப்போ நீங்கள் டெஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு 15 தினார். நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் ஏடிஎம்ல வந்து டேரெக்டாக பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இது ரிசிப்டை வாங்கிக்கலாம். நீங்கள் போயிட்டு ஏதாவது அந்த மாதிரி கடையில் இல்லாத ட்ராவல்ஸ் அந்த மாதிரி போய் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தினார் எக்ஸ்ட்ரா நம்ம அவங்க எடுத்து கொடுக்கறதுக்காக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு தினம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நீங்கள் போயிட்டு அவங்க கிட்ட எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, வேற ஒன்றும் கிடையாது. புதுசாக போகிறவங்களுக்கு அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த டெஸ்ட் ஆர்டர் நீங்கள் எடுக்க போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபிஆர், அது கூட பார்த்தீங்கன்னா காசு வேணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் டீச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த எல்போர்டில் வந்து நம்பர் எழுதியிருக்கும்ல, அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் ஆர்டர் எடுக்கும்போது உங்கள்கிட்ட வந்து அந்த நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பரை போட்டு தான் உங்களுக்கு டெஸ்ட் ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட் ஆர்டரில் உங்களோட டீச்சரோட பேர், அந்த வண்டியோட நம்பரு எல்லாம் அதில் வரும். கண்டிப்பாக அது வேணுங்க. அடுத்தது இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் டெஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 5 கிளாஸ் நான் டீச்சர்கிட்ட போயிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5 கிளாஸ் ஒரு 8-9 கிளாஸ்லாம் போயிட்டு வண்டி ஓட்டிட்டேன். 10வது கிளாஸ் வரைக்கும் வண்டி ஓட்டி முடிச்சுட்டேன். எனக்கு இன்னும் வண்டி சரியாக ஓட்ட வரல. இப்போ இந்த டீச்சரு உங்களை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாரா? நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களை டெஸ்ட்டுக்கு அவர் அனுப்புவாரா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அனுப்பி தான் ஆகணும் அவர். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. நீங்கள் வண்டி சரியாக ஓட்டினாலும் சரி, சரியாக ஓட்டினா போயிட்டு லைசன்ஸை வாங்கிட்டு வருவீங்க. இல்லையா ஃபைலை போட்டுட்டு திரும்பி இவர்கிட்ட அனுப்பி விடுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால நீங்கள் எவ்வளோ தப்பாக ஓட்டினாலும் சரி, எவ்வளோ ரைட்டாக ஓட்டினாலும் சரி, உங்களை அவர் 11 கிளாஸ், அதாவது இப்போ 22 மணி நேரம் நீங்கள் வண்டி ஓட்டினதுக்கப்புறம் உங்களை அவர் டெஸ்ட் அடிக்க அனுப்பி தான் ஆகணும், நிப்பாட்ட மாட்டாங்க. அதேமாரி நீங்கள் டீச்சர்கிட்ட வண்டி ஓட்டும் போது சில பிரச்சனைகள், எனக்கெல்லாம் வந்து வண்டி ஓட்டும் போது தப்பாக ஓட்டும் போது சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க, காலை பிடிச்சி இழுத்தாரு. அதனால் நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது. நம்ம வண்டி ஓட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இப்போ என்ன சின்ன குழந்தைய பார்க்குற நீங்கள், வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியாதா? அதெல்லாம் நீங்களே பார்த்துங்க. இப்போ வந்து இப்போ மொத்தம் டோட்டல் எல்லா கிளாஸும் ஓட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ 11 கிளாஸில் வந்து 10 கிளாஸ் வந்து ஓட்டி முடிச்சிட்டிங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு, இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு பாக்கி இருக்குது. அப்போனா உங்கள் டீச்சர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த டெஸ்ட் ஆர்டர் எடுக்கிற பார்த்தீங்களா, அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு டைமிங் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த தேதி, எத்தனை டேட்டு வேணும், எந்த டைமிங் வேணும், எல்லாமே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் டெஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போயே வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 1.5 மாதம் லேட்டாகும். அதனால தான் முன்கூட்டியே வந்து நான் எடுக்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ வந்து நீங்கள் நாளைக்கு வந்து டெஸ்ட் அடிக்க போகிறீங்க, இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் உங்களுக்கு பாக்கி இருக்குது. நீங்கள் டாக்ஸியை பிடிச்சிட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் டீச்சர் டெஸ்ட் அடிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை உள்ளுக்குள்ளே பாக்கி இருக்கிற ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸை உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வண்டியை உங்களுக்கு நல்லா ஓட்டி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவார். இப்போ வந்து கம்பல்சரியாக இப்போ வந்து யார்கிட்ட இப்போ டீச்சர்கிட்ட வந்து வண்டியை ஓட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகணும். இப்போ நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த பேர்னா கச்சா அந்த பில், அந்த எக்ஸ்பைரி டேட்னு சொல்லுவோம், அந்த ஒரு பேப்பரு, அது அந்த பில்லு, அப்புறம் அந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு தான் மெயின். ஏன்னா அந்த புக்கு இருந்தால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க. அதில் தான் நீங்கள் எத்தனை கிளாஸ் போயிருக்கீங்க, உங்களுக்கு யார் டீச்சரு, அவர் சைனு, அவர் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதனால் அந்த புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். நீங்கள் போயிட்டு யாரும் எது கொடுக்கலாம் வேண்டாம். அவங்களே உங்களோட பேரை, நான் போயிட்டு பாட்டை எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன்னா மூவேந்தன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ அவர் கூட்டனே நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். போயிட்டு அவர் கூப்பிட்டு போவார். போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். பேப்பர் உங்கள் கையில் வாங்கிட்டு போயிட்டு இந்த வண்டியை எடும்பார். நீங்கள் வண்டி எடுத்ததுக்கு அவர் வண்டி எடுக்க சொன்னதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு, கண்ணாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுமாரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் வந்து டீச்சர்கிட்ட வண்டி அந்த கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 11 கிளாஸு, அந்த டீச்சர்கிட்ட நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் இதை பண்ண அதை பண்ணுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து டீச்சரு. நீங்கள் இது வந்து டெஸ்ட் அடிக்க போகிறீங்க. இந்த இடத்துல வந்து அவர் வந்து உங்ககிட்ட வண்டி எடுன்னு மட்டும்தான் சொல்லுவார். நீங்கள் இதை பண்ணு அதை பண்ணு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொன்றையும் அந்த டெஸ்ட் அடிக்கும் போது நீங்கள் கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். அவர் எதுவுமே சீட் பெல்ட்டை போடு, இல்லை கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்லை சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டார். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு வண்டியை எடுக்கிறீங்க. இப்போ வந்து உங்களை ரைட் லெஃப்ட்டு போக சொல்கிறாரு. நீங்கள் அதை தகுந்த மாதிரி போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையே என்னென்னா, சரி நான் அது ரூல்ஸு உங்களுக்கு, நீங்கள் ரூல்ஸ் உங்களுக்கு, நீங்கள் வண்டி ஓட்டும் போது நீங்களே கற்றுங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நல்லபடியாக வண்டியெலாம் ஓட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ நல்லபடியாக டெஸ்ட்டு அடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க. திரும்பி வண்டியை கொண்டாந்து பார்க் பண்ணிவிட்டு உங்களை கையோட அவரும் அழைச்சிட்டு போவார். அந்த புக்கெல்லாம் அவரும் வச்சுப்பார். அப்புறம் வண்டி விட்டு கீழே இறங்கி உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு திரும்பி அந்த ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரைவிங் ஸ்கூலு, உள்ளே போயிட்டு ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா இவருக்காக ஒரு மேல் ஆள் இருப்பார், இவருக்காக ஒரு பெரிய ஆள் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், பாஸ்ன்னு சொல்லி கையெழுத்தை போட்டு ஒரு சீல் அடித்து உங்கள் கையில் பேப்பர் கொடுத்துருவாரு, நீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைசன்ஸை வாங்கிக்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ லைசன்ஸை வாங்கணும்னு சொன்னோன்னே என்ன பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா லைசன்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து 20 தினார் காசு ஆகும். அதாவது டெஸ்ட்டுக்கு நீ ஓட்டினது 15 தினார், அது தனி. நீங்கள் வண்டி உங்களுக்கு இந்த டீச்சர் வந்ததுக்காக 15 தினார் தனி. இப்போ நீங்கள் சப்போஸில் பாஸ் ஆகிட்டீங்க, அந்த லைசன்ஸை நீங்கள் கையில் வாங்கணும். அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும்னா 20 தினார் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் பே பண்ணணும். இந்த புக்கை கொண்டு கொடுத்தீங்கன்னா லைசன்ஸ் உங்கள் கையில் அடித்து கொடுத்துருவாங்க. 20 தினார் 10 நிமிஷத்துல உடனே அடித்து கொடுத்துருவாங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு ரூல்ஸு, இவ்வளோ தான் உங்களுக்கு காசு செலவாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 216 தினார். அதாவது பஹ்ரைன் காசுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து லைசன்ஸு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு பிடி அமௌண்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 216 தினார் தான் மொத்தமே உங்களுக்கு வரும். அதுக்கு மேலே ஒத்த காசு வந்து கூட போகவே போகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்தெந்த இடத்துல பே பண்ணுற மாதிரி, நீங்கள் இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு இந்த டாக்ஸியில் போகிறது, இல்லை பஸ்ஸில் போகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து செப்பரேட்டு. பட் நீங்கள் லைசன்ஸ் போடுறதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் ஆகும். அதை நீங்கள் இந்தியா அமௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 48,168 ரூபா இன்றைக்கு ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனோடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் வந்து நீங்கள் என்ன ஃபால்ட்டு பண்ணீங்களோ அந்த டீச்சருக்கு பாருங்க, டெஸ்ட் அடிச்சிங்களா, அவர் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு. நீங்கள் எந்த இடத்துல இது தப்பு பண்ண, என்ன பண்ணுனா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அந்த புக்கிலேயே எழுதி கொடுத்துருவாரு. நீ போயிட்டு இத்தனை கிளாஸு போயிட்டு இதுக்கு போயிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இத்தனை கிளாஸ்னு எழுதி கொடுத்துருவார். நம்ம அது இத்தனை கிளாஸ் அப்படிங்கிறது நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் எப்போ போனாலும் ஒரு கிளாஸ்க்கு வந்து 7 தினார். ஓகே, இப்போ எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கிளாஸ் வந்து எழுதி கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எது வந்து லாஸ் ஆகும் காசுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டுக்காக ஒரு 15 தினார் ஃபஸ்ட்டு கிளாஸ் போனோடனே போயிட்டு அப்பாயின்மெண்ட் அந்த டெஸ்ட் ஆர்டர் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ராமமா போயிடும். அது உங்களுக்கு அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு. ஏன்னா அவர் ஓட்டுறதுக்கு, அவர் உங்க கூட ஓட்ட விட்டுறதுக்காக டெஸ்ட் ஆர்டர் எடுத்தீங்க, நீங்கள் ஃபெயிலாக போயிட்டீங்க. அது வந்து கணக்கில் வராது. 15 தினார் அதில் நட்டமாக ஆகிடும்.
அடுத்தது கிளாஸ், அவர் 5 கிளாஸ் எழுதி கொடுத்தாருன்னா 5 கிளாஸ்க்கு திரும்பி நம்ம பே பண்ணி திரும்பி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் நமக்கு செலவு கூட தான் அடுத்தடுத்த டெஸ்ட் போகும்போது. ஆனால் இந்த லைசன்ஸுக்கு மட்டும் நீங்கள் 20 தினார் கட்டியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பாஸ் ஆனால் தான் இந்த 20 தினார் கட்டி லைசன்ஸை வாங்குவீங்க. அதனால அந்த 20 தினார் கணக்கில் வராது. நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா 20 தினார் அப்படி கட்டி லைசன்ஸ் வாங்கிட்டோம். பட் ஃபைல் ஆனீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்காக எடுத்த 15 தினார் அது மட்டும் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்போ அவர் திரும்பி ஒரு 4 கிளாஸ் உங்களை எழுதி கொடுத்து நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 4 கிளாஸுக்கு ஒரு கிளாஸுக்கு 7 தினார் கணக்கு பண்ணீங்க. ஒரு கிளாஸுக்கு 7 தினார் போயிட்டு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் ஆர்டர் அதேமாரி எடுக்கணும். என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு எந்த டேட்டுக்குள்ள இது டெஸ்ட் வேணும், எத்தனை டைமிங்க்கு வேணும் அப்படிங்கிட்டு போயிட்டு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ 15 தினார். நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்கன்னா ஒரு தினம் இது ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் இல்லை அந்த மாதிரி ட்ராவல்ஸில் போய் எடுத்தீங்கன்னா ஒரு தினார் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இந்த எடுக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. பட் நீங்கள் தெரியாதவங்களுக்கு வெளியில் போய் எடுத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் நானே ஃபோனில் அதுமாரி எடுத்தது கிடையாது. என்னோட அண்ணனுக்கு லைசன்ஸ் மிஸ்ஸிங் ஆகிட்டு இன்னொரு அண்ணனுக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ணினேன். எல்லாமே இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. சும்மா இதுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ட்ராவல்ஸில் ஒரு பங்காளி தான், அவங்ககிட்ட சொன்னா அவன் பண்ணி கொடுத்துருவான். அவனோட அட்ரஸுக்கு வந்துடும். அவனுக்கு ஒரு தினார் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பேன். நான் அவன் திரும்பி எப்போ அவன் வந்துட்டுன்னு ஃபோன் அடிக்கிறான்னா அப்போ போகும்போது வாங்கிப்பேன். ஒரு தினார் போனால் பரவாயில்லன்ட்டு நான் அப்படி தான் இது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கிளாஸை முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்க. திரும்பி பழைய மாதிரி இதே தான், திரும்பி இதே மாதிரி தான் நீங்கள் வரணும், வண்டி ஓட்டணும். திரும்பி பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் ஸ்கூலில் அடிச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போதைக்கு வரைக்கும் இவ்வளோ தான் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ப்ளே பண்ணணும்னா அதான் ப்ராசஸ்ஸு. அப்படி சப்போஸ் நீங்கள் ஃபைல் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொட்டிக்கிட்டே ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸுக்கு அப்புறம் காசு அதிகமாகும். அந்த 15 தினாரும் உங்களுக்கு ராமம் ஆகிக்கிட்டே இருக்கும். வேறு என்ன இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவ்வளோதான் நினைக்கிறேங்க இந்த இடத்துல. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம எனக்கு தெரிஞ்சு நல்லா கிளியராக சொல்லிட்டேன். எவ்வளோ அமௌண்ட் ஆகும், ஒவ்வொரு ஸ்டெப்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டியாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அவ்வளோதான். இதுக்கு மேலே இவ்வளோ தான் சொல்ல முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பஹ்ரைனில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே.